Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கத்துக்கிட்ட zigzag ஸ்டிச்சையும் பேக் செயின் ஸ்டிச்சையும் வச்சு நம்ம இன்னைக்கு பிராக்டீஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃப்ரீ கிளாसेस தான் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம கிளாஸை ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட Instagram லிங்க் கொடுக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயே நீங்க பண்ற பிக்சர்ஸ் எனக்கு சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருக்கேன். அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை எனக்கு ஷேர் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு அம்ப்ரெல்லா போட்டு வச்சுருக்கேன். ஒரு கொடையை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அது ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கொடையை வரைஞ்சி அதில் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு ஒயிட் கலரில் த்ரெட் எடுத்து அந்த கொடையோட அவுட்லைனுக்கு பேக் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டிசைனாக எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா ஸ்டிச்சையும் டிசைன்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எந்தெந்த ஸ்டிச் எந்த டிசைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு டிசைனை ட்ரா பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு சில்க் த்ரெட்டில் நல்லா ஃபாஸ்ட் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது. இப்போ நான் இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே பேக் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். நம்ம எந்த ஸ்டிச் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் கூட இந்த இடத்துல கொடுக்கலாம். நீங்கள் வேறு ஒரு டிசைன் கூட ட்ரா பண்ணி அதை முடித்து எனக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா கிளாஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் நான் இந்த இடத்துல கீழே கொடுக்குறேன். அந்த கர்வாக இருக்கிற இடத்துக்கு நல்லா செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக கொடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். அந்த கர்வ்லாம் டர்ன் பண்ணுறேன் அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டு நல்லா டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதுக்கு தான் நம்ம குட்டி லாக் போட கற்றுக்கிறது. நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட கற்றுக்கோங்க. நம்ம நிறைய டிசைன்ஸ் போட தான் நமக்கு எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நான் இப்போ இந்த 2 இடத்துக்குமே இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்க சொல்லிவிட்டு. சேம் ஒயிட் கலர் த்ரெட் தான் கொடுத்துருக்கேன். கலர்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய சில்க் த்ரெட் நிறைய கலர்ஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சில்வர் கலர் சரி எடுத்திருக்கேன். அந்த கொடைக்கு உள்ளே இருக்கிற லைன்ஸ்க்கு நான் அந்த சரியில் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் பேக் செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். நம்ம கற்றுக்கிற எல்லா ஸ்டிச்சுமே இந்த மாதிரி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள் எப்போவுமே. இப்போ அந்த மாதிரி செயின் ஸ்டிச் நான் கொடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இப்போ பார்க்கும்போதே கொடையோட லுக் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ கீழே அந்த கைப்பிடிக்கு நான் மல்டி கலர் த்ரெட்டை எடுத்திருக்கேன். அந்த த்ரெட் எடுத்துகிட்டு இங்கேயும் பேக் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். நம்ம வேணும்னா ஒரு டிசைன் எடுத்தால் அது ஃபுல்லாகவே பேக் செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே கொடுக்கலாம். நம்ம ஜிக்ஸாக் கொடுக்குறோன்னா அந்த டிசைன் ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் கொடுக்கலாம். அவுட்டர் லைன் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு ஜிக்ஸாக் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டிசைனுக்குமே அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த ஃபுல்லாகவே இதுக்கு பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாக இன்னர் பார்ட்டில் நம்ம கொடுக்க போகிறது ஜிக்ஸாக் தான். நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு டிசைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியும். நம்ம லைன்ஸ் மட்டும் போட்டு லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் டிசைனில் அப்ளை பண்ண நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. நான் முடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இப்போது நான் அந்த இடத்துல ஜிக்ஸாக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல லைன்ஸ் போடலை, டாட்ஸ் வைக்கலை, எதுவுமே பண்ணலை. டைரெக்டாக ஜிக்ஸாக் கொடுக்கலாம். அந்த சின்னதாக இருக்கிற கேப்லேயும் ஜிக்ஸாக் கொடுக்கலாம் அந்த இடத்துல. நான் உங்களுக்கு இப்போ இந்த உள்ளே இருக்கிற பார்ட்டில் மட்டும் நான் டிசைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய டிசைனை எடுத்து இப்போ ஒரு ஸ்கர்ட் வரைகிறீங்கன்னா அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக லைன்லாம் டிசைன் மாதிரி போட்டுட்டு அதுலேயே இந்த ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஸ்டிச் பண்ணும்போது பேக்கில் ஒரு நாட் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போது நான் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ரேண்டமாக கொஞ்சம் கிராஸாக த்ரெட் எடுத்துகிட்டு
அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஜிக்ஸாக்ல வந்து கற்றுக்கும் போது எப்படி டாட் வச்சு லைன் போட்டு பண்ணமோ அதே இந்த இடத்துல வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணால் பார்த்து பண்ணுறது தான். இதுக்கு வந்து டாட்ஸ்லாம் வைக்க தேவையில்லை. அப்படியே ரேண்டமாக அங்கங்கே வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போனால் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நமக்கு ஈஸியாகவே புரியும். இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம கிளாஸஸை ஆல்ரெடி நிறைய ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தனித்தனியாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் வாங்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பிசுறு வராமல் உங்களுக்கு நீட்டாக வரும். நம்ம வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் துலிப் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நீடில் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கும்போது 2 நீடில் கூட வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த நீடில் நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே வந்து அயன் நீடில் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா அதில் தான் ஸ்பீடாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் இதே மாதிரி இன்னொரு டிசைன்லேயும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. பாருங்கள் நான் முடிச்சிட்டேன். 5 கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.